ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு எஸ்பிஓ பற்றி ஒரு ஃபீட்பேக் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் ஓகே தான். கம்பெனி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் சக்ஸஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம சக்ஸஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை சேம் கேட்டகரி தான் வந்து எஸ்பிஓவும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ராங்காகவும் சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா, அவங்களுக்கு இன்கம் வரல ஒரு நம்பிக்கை. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எம்எல்ஏ மார்க்கெட்டிங் எல்லாமே இது ரிலேட்டட்லேயே இருந்துட்டு அவங்க ஃபேக் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஜென்ரல் ஒரு மக்களாக பார்க்குறோட்டி கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு அன்ஃபில்ஃபில் தான் தரும். இருந்தாலும் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே யாரையும் ஏமாற்றலை. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பிஓடைய இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலி ஒன்று வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து செய்யலை, அதாவது கரெக்ட் டைமுக்கு செய்யறதில்ல அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இஷ்யூவை வந்து மட்டும் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து எஸ்பிஓ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டைம் கம்பெனியாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.